அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவுருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்ட நாளாக அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற வகையில் அமைகின்றது. சென்ற வாரத்தில் அருள் சிவநெறிதார் அருள் பெருநிலைவாழ் அருள் சிவபதி ஆம் அருட்பெருஞ்சோதி என்பதாக அமைக்கின்ற முதல் அகவலை நாம் சிந்தித்தோம். அதிலே சிவநெறி, பெருநிலை, சிவபதி என்கிற மூன்று அடிப்படைகளையும் அருட்பெருஞ்சோதியினுடைய எல்லையிலே இருக்கின்ற ஒரு தன்மையாக நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லியிருந்தேன். சிவநெறி என்பதற்கு நீங்கள் எப்படி அதற்கு உள்ளே ஆழமாக இணைகிறீர்கள் என்பதையும், அது எப்படி பெரிய அனுபவ நிலையாக இருக்கிறது என்பதையும், அதுதான் சிவம் என்பதனுடைய இடம் என்பதையும் நாம் சிந்தித்தோம். அதிலே அருள் என்பதாக வருகிற ஒரு விஷயத்தை பற்றி அன்பர்கள் ஐயம் அமைத்தார்கள். பொதுவாக அருள் என்பதை பற்றி நான் இங்கே விரிவாக பேசியிருக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்பதிலே கூட அருள் என்பதை ஏன் வள்ளல் பெருமான் அமைக்கின்றார் என்பதை பார்க்கிற வகையில் நம்முடைய உலக பொருள் அனுபவம் எல்லாவற்றிலேயும் கலந்திருக்கிற கடவுள் என்பதாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெயர் அருள். இதை பற்றி திருமந்திரத்தை அடிப்படையாக கொண்டு கூட நாம் அதை சிந்தித்தோம். அருள் என்ற ஒரு சொல்லுக்கு நீங்கள் பல்வேறு அர்த்தங்களை மனத்தில் வைத்துக் கொண்டிருந்தாலும் என்னுடைய சொற்பொழிவு வகையில் அருள் என்பதை நீங்கள் தெளிவாக உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாவற்றிலேயும் இருக்கின்ற இறைவனின் கருணை அல்லது இறைவனின் அன்பு என்பதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்து பொருள்கள் அந்த ஆராய்ச்சியை நாம் பல முறை நிகழ்த்தியிருக்கிறோம். உலகத்து பொருள்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஆன்மாவை பற்றியோ கடவுளை பற்றியோ பேச்சு இல்லை. அவையெல்லாம் அருவம். நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற இந்த பொருள்கள், இதுதான் உலகம். இந்த பொருள்கள் எல்லாமே சடம். கண்ணுக்கு தெரிகின்ற எல்லா பொருள்களும் அறிவு இல்லாத பொருள்கள். இந்த பொருள்களில் கடவுள் ஆற்றல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அருளாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஆன்மாவில் கடவுளின் ஆற்றல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் தோழமையாக இருக்கிறது, தோழமையாக இணைந்து இருக்கிறது. திருக்குறள் தொடங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரை இதனுடைய விளக்கத்தை விரிவாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்று பெருமான் அமைத்து தருகிறார். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பெருமான் அமைத்து தருகிற வரலாறு திருக்குறளில் அருள் என்பதாக வரும்பொழுது, அன்பு என்பதை நீங்கள் உலகத்தில் பொருள்களின் மீது அனுபவிக்க வேண்டும் என்றால் அருள் என்பதாக அனுபவிக்க வேண்டும். இறைவனின் அருள் அந்த மாதிரிலாம் நாம கடவுளோட அருள், எனக்கு கடவுளோட அருள் அல்லது அருள் பேய், இந்த மாதிரி நம்ம வழக்கத்தில் ஞாபகத்துக்கு வர்ற விஷயம் திருமூலர் சொன்னது படி அன்பே சிவமாவதுன்னு சொல்றது கடவுளுக்கு ஒரு இலக்கணம். அன்பே சிவம் அப்படிங்கிறது ஒரு விளக்கம், அன்பே சிவம் ஆவது அப்படிங்கிறது ஒரு விளக்கம். இந்த அன்புங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு தெளிவா ஒரு அடையாளம் கொடுக்கணுங்கிறதுக்காக வள்ளலார் கருணை அப்படிங்கிற பேரை கொடுக்குறார். ஏன் அப்படி அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருதுன்னா, அதுக்கு நம்ம பெரிய வித்தியாசமான விளக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம காலத்துல வள்ளலார் காலத்துல அன்புங்கிறத சாதாரண பொருளையும் பயன்படுத்திட்டாங்க. அந்த வழக்குல பொருள் பல வகையில வந்துருச்சு. அப்ப கடவுளை நான் சொல்ற விஷயத்தோடய அதை புரிஞ்சிக்கணும், அந்த அன்பை புரிஞ்சிக்கணும்னா அதுக்கு ஒரு சொல்ல நாம தெளிவா தனியா அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வரும் ஒவ்வொரு காலத்திலையும். அது சமகாலத்துல ஜனங்க அல்லது பொதுமக்கள் பயன்படுத்துகிற முறையிலிருந்து தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக வர்ற முயற்சி அது. அப்படி கருணைங்கிற சொல்ல வள்ளல் பெருமான் அமைச்சு கொடுக்குறார். இந்த அன்புங்கிறதுக்கு வள்ளல் பெருமான் கருணை என்கிற சொல்லை அமைத்து கொடுக்கிறார். இந்த அன்பு அப்படிங்கிறத திருவள்ளுவர் காலத்துல நீங்க உலகத்துல இருக்கிற பொருள்களை அனுபவிக்கணும் அப்படின்னா செல்வம் வேணும். பொருளை வச்சுதான் நீங்க உலகத்துல இருக்கிற பொருள்களை எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க. அந்த பொருளை வச்சுக்கிட்டு நீங்க உலகத்துல இருக்கிற பொருளாவே, அதாவது மதிப்பு பணத்தை அடிப்படையிலே அனுபவிக்காதீங்க. அது மேல ஒரு அன்பு செலுத்தலாம். அந்த அன்புக்கு பேரு அருள். உலகத்துல இருக்கிற பொருள்கள் மேல இருக்கிற அன்பு செலுத்துறா, அதுக்கு பேரு அருள். கண்ணால பார்க்கப்படுகிற உலக பொருள்கள் மேல நீங்க செலுத்துற அன்புக்கு பேரு அருள். கண்ணால பார்க்க முடியாத ஆன்மா மேல அன்பு செலுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் நட்பு அல்லது தோழமை. அதுக்கு உதவுறது தான் ஆர்வம். எப்படி உலகத்து பொருள் மேல அன்பு வைக்கிறதுக்கு பணம் ஒரு கருவியா இருக்கோ, பணம்னா செல்வம். இப்ப நான் இந்த கருங்கல்லு மேல மதிப்பு வைக்கிறதுக்கும் புத்தகத்து மேல மதிப்பு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கருங்கல்லோட வேல்யூ எப்படி, இதோட வேல்யூ. இதே கருங்கல்லு சிலையாயிட்டா, அப்போ கூட தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளங்களுக்கு கருங்கல்ல சிலையா வடிச்சா கூட மதிப்பு தெரியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அத்தனை கோயிலில் அவ்வளோ சிலை இருக்குது. எதையும் நாமெல்லாம் பாதுகாத்த மாதிரி நமக்கு அறிவுலாம் இல்லை. அதனால அந்த உதாரணம்லாம் பொருத்தமாக இருக்காது. ஏன்னா எந்த கோயிலில் இருக்கிற சிலையையும் நாம் பார்க்கவும் தெரியாது, அதை பாதுகாக்கவும் தெரியாத ஒரு ஆளுங்க நாமெல்லாம். அதனால அதை உதாரணம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. பொதுவாக ஒரு 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 வித்தியாசத்துக்கு இந்த கல்லில் இல்லாத மதிப்பு இந்த புத்தகத்துக்கு ஏன் வருதுன்னா அதோட பொருளாதார மதிப்பு, அவ்வளவுதானே, செல்வ மதிப்பு. அதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உடைத்து. அப்படின்னா பொருள் என்கிற ஒரு செவிலித்தாய் தான் அருள் என்ற குழந்தையை வளர்க்கிறாள். அந்த அருள் என்ற குழந்தை அன்பு பெற்ற குழந்தை. எதுல? உலகத்துல இருக்கிற பொருளை நீங்க பார்க்கிற வேறுபாடு எதனால வருதுன்னா அதோட மதிப்பை பொறுத்து. அப்ப மதிப்புங்கிறது தான் உனக்கு அந்த பொருள் மேல வைக்கிற அன்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செல்வம் அல்லது மதிப்பு
மதிப்பீடு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பொருளை பார்க்க வந்து அது மேல ஆசை வந்து அதை கைப்பற்றுறதுக்கோ அல்லது அது மேல ஆசையினால பல குற்றங்களோ நடக்குமானால் அதுக்கு பேரு ஆணவம். அதே பொருளை நீங்க உங்களுக்கு சமுதாயத்துக்கும் கடவுளை வச்சு பயன்படுத்தினீங்கன்னா அதே பொருள் தான் எது? அருள் என்பதாக கடவுளை காட்டி கொடுக்கும். இதுதான் விஷயம். எளிமையா நீங்க இந்த அருள்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இதுல வந்து 1000 பேர் 1000 சொன்னாலும் இந்த விஷயத்துக்குள்ள திருவள்ளுவர் சொன்னதுல இருந்து வள்ளலார் வரைக்கும் பெரிய முரண்பாடுலாம் கிடையாது. தமிழ்ல திருவள்ளுவர் என்ன தொடங்கி வச்சாரோ அந்த விஷயத்துல இருந்து வள்ளலார் வரைக்கும் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ங்கிற மாதிரி, இந்த கலைச்சொல்ங்கிற மாதிரி தத்துவத்துக்கு அருள் என்றதை நாம் எப்படி பயன்படுத்தினோம். இப்போ வடமொழியில் நிறைய டெர்மினாலஜி எடுத்து வச்சு தத்துவம் எழுதுகிற மாதிரி நம்ம தமிழில் சொல்லலாம் நம்ம எடுத்து டெர்மினாலஜி எழுதுறதில்லை. நம்ம ஆளுங்க வடமொழிக்கு ஒரு சொல் எடுத்து வச்சுட்டு தமிழில் அர்த்தம் எழுதுறது தான் அவங்க வேலை. தமிழில் இப்படிலாம் சொல்லுது. அன்பு அப்படின்னா இது ஒரு மூலகுணம். அருள் இது அன்பிலிருந்து தோன்றுகின்ற ஒரு வழிகுணம். இந்த அருள் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களின் மதிப்பீட்டினால் வளர்த்தெடுக்கப்படுவது அப்படின்லாம் நம்ம ஆளுங்க டெர்மினாலஜி எழுதுறதில்லை. அப்படி எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் இப்போ பிரச்சனை. ஆனால் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? அருள் மரபில் திருவள்ளுவர் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் வந்தவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த விஷயத்தில் இருக்கிற முரண்பாட்டை தெரிஞ்சுதான் திருமூலர் என்ன பண்ணுறாரு, அன்பே சிவமாவது அப்படின்னாரு. ஈசருக்கு அருள் உண்டு, அது சக்தி அப்படின்னும் சாஸ்திரத்தில் எழுதுனாங்க. ஈசனுக்கு அருள் உண்டு, அது ஈசனே அருள் கிடையாது, சக்தி தான் அருள். சக்தினா நம்ம எதுவாக பார்க்குறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் இறைவனுடைய ஆற்றலால் இருக்கின்றன. அதற்கு பெயர் சக்தி. அந்த சக்திக்கு அனுபவபூர்வமாக நாம் கொடுக்கிற பொருள் அல்லது சொல் அருள் என்பது. இப்படி ஞாபகம் வரணும். கடவுள் அருள் கடவுள் அருள்னு உலகத்தில் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. கடவுள் அருள்னா இப்போ எனக்கும் கடவுள் அருளுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குது? இப்போ எனக்கு கடவுளோட அருள் வரும். எப்படி வரும்? கடவுளோட அருள் நீங்கள் நிறைய உங்களுக்கு அருள் வந்துருக்குது இல்லை? கடவுள் அருள் பண்ணுறாரா இல்லையா? பண்ணுறார். எப்படி அருளை கொடுக்குறாரு? இது வரைக்கும் அந்த மாதிரி யாராவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? கடவுள் எனக்கு அருளை கொடுக்குறாரு அப்படின்னா எப்படி கொடுத்தாருன்னு யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த வார்த்தையை நம்ம நிறைய பயன்படுத்தியிருக்கிறோம். அருளை வந்து எப்படி உருண்டையாக கொடுப்பாரா அல்லது வந்து காசாக கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாரு? கடவுள் அருள் என்பது எப்படி வேலை செய்கிறது? கேள்வி கேட்டால் என்ன பதில் எழுதுவீங்க? ஒரு கேள்வி இப்படிலாம் கேள்வி கேட்கணும். அது ஆணவம்னா என்ன அப்படிலாம் கர்மம்னா என்னன்னு கேட்கறத விட்டு கடவுளின் அருள் எப்படி வேலை செய்கிறதுனா நீங்கள் என்ன தெளிவாக எழுதணும். கடவுளின் அருள் என்பது கடவுளோட அருள் கிடையாதுப்பா, கடவுள் பொருள்களில் இருக்கிற நிலைக்கு பேரு அருள் அப்படின்னு முதல்ல எழுதிடணும். அதுக்கப்புறம் இந்த பொருள்களை வைத்து வாழுகிற எனக்கு இந்த பொருள்களின் மூலமாக நான் நல்வாழ்க்கை வாழ்வதற்கு உதவுகிற இறைவனுடைய தன்மை தான் கடவுளின் அருள் அப்படின்னு விளக்கம் எழுதணும். அப்படி எழுதினாதான் நாம் சரியான ரூட்டில் போய்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு கடவுளோட அருள் எப்படி வேலை செஞ்சது? உங்களுக்கு ஒரு ஆள் மூலமாகவோ ஒரு பொருள் மூலமாகவோ உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஒரு சாப்பாடு நீங்கள் திடீர்னு எங்கேயாவது போய் சாப்பிட்ருப்பீங்க. அது உங்களுக்கு நல்லதாக கூட இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாள் நோயை தீர்க்கிறதா இருக்கும், அல்லது உங்கள் வினை நோயை தீர்க்கிற அந்த சாப்பாடு மூலமாக ஒரு நோய் வரும். இந்த நோய்ங்கிறது வினை நோயை தீர்க்கிறதுக்கு அது உதவும். அல்லது அந்த சாப்பாடு மருந்தாக இருந்தால் வினையினால் வந்த நோயை தீர்க்கிறதுக்கு அது மருந்து. ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். ஒரு இடத்துல போய் நீங்கள் தேவையில்லாத ஒரு சாப்பாடை சாப்பிட்றீங்க, உங்களுக்கு தெரியாது, ஏதோ கொடுக்குறாங்க சாப்பிட்றீங்க. இதில் உங்களுக்கு நோய் வந்தால் வினை நோய்க்கு அது மருந்து, அல்லது நோய் போயிருந்தா வினையினால் வந்த நோய்க்கு அது மருந்து. இவ்வளோதான் வித்தியாசம். என்ன புரிஞ்சுது? ரெண்டும் உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. அது அருள் அப்படின்னு புரிஞ்சாதான் கடவுளின் அருள் இப்படி வேலை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால தான்
அருளாளர்கள் நாம சொல்ற லிஸ்ட்லாம் என்னன்னா, உலகத்து பொருள்களினுடைய தன்மையை தெரிந்து கடவுளை அனுபவிக்க செய்பவர்கள் அப்படின்னு எழுதணும். முடிஞ்சுதா? இப்ப அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு அவர் எழுதினாரே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகப் பொருள்கள்ல இருந்து தான் நாம இந்த உலகப் பொருள் அனுபவத்தை மாற்றிட்டு நாம அதை அனுபவிக்கல. இப்படி நீங்க அருளுக்கு சொன்னீங்கன்னா தான் அருள்ங்கிறது கடவுளுங்கிறதுக்குள்ள உலகப் பொருளும் உண்மையா இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை தொடர்ந்து நீங்க கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கடவுளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவீங்க. அப்ப தொடக்கும் போதே ஏன் அருளை தொடங்குறாங்க அப்படின்னா, ஏதோ கடவுளோட கையிலிருந்து வர்ற லைட் இல்லை அருள். அது அப்படித்தானே சினிமாவில் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம்லாம் கடவுள் கையிலேருந்து ஒரு லைட் வரும்ல, அதானே அருள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படித்தானே நம்ம மைண்ட்ஸில் தோணுது. அது கிடையாது. அது எந்த பொருள்களின் மூலமாகவும் அல்லது யாருடைய பழக்கத்தின் மூலமாகவும் என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு அல்லது விடுதலைக்கு அனுபவப்படுகின்ற தன்மைக்கு உரிய எல்லா கூறுகளுமே அருள் தான். அதனால தான் அருளே உலகை ஆள்விப்பது அப்படின்லாம் திருக்கலிற்றுப்படியார், காரைக்கால் அம்மையார் இவங்க எல்லாம் இந்த மெத்தட்லேயே எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும், இந்த அருள் சிவ நெறி அப்படின்னு சொன்னார்ல, போன வாரம் அதை விரிவாக பார்த்தேன்ல. அருள் சிவநெறின்னு வரும்போது ஏன் அருளை முன்னாடி வச்சாரு அப்படிங்கிறதுக்கும் அந்த முறையிலேயே நீங்கள் பொருளை தெளிவாக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் பாடம் நடத்தினாலும் சரி, நீங்கள் பாடம் கேட்டாலும் சரி, அல்லது நீங்கள் பாடம் நடத்தினாலும் சரி, இது என்ன முறை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சொல்லுக்கு அர்த்தம் சொல்லிட்டா அதை பின்னாடி நம்ம இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. இந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல ஒரு அர்த்தம் சொல்லிட்ட பிறகு ஒரு 10 பாட்டு தள்ளி அதே மாதிரி அர்த்தம் சொல்லிக்கிட்டு, இல்லை அதை விட கீழ் லெவல் அர்த்தம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகணும். அந்த மேலே போகிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும். அது இல்லாததான் நிறைய பேர் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கங்கே சொருவி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பாடம் கேட்குற முறையில் ரொம்ப முக்கியமானது. அல்லது சொல்கிற முறையில் கருத்தை, இப்போ சிவஞான போதத்துக்கு எல்லாம் பாடம் சொல்லுவாங்க. முதல் 6 பாட்டுக்கு நல்ல விளக்கம் பெரிய சிவஞான முனிவர் எழுந்த வச்சு இவங்க நல்லா சொல்லிடுவாங்க. பின்னாடி 6 நூற்பா இருக்குல்ல, அதுலேயும் கடைசி நூற்பா இருக்குல்ல, மாலர நேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம்தானும் அரண் என தொழுமே அப்படின்னு முடியும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கோயில் அப்புறம் இதெல்லாம் சிவபெருமானாகவே நினைச்சு இவர்கள் தொழுவார்கள். இவ்வளோ பெரிய விஷயம், தத்துவம், நீ அத்து விதி, நீ கடவுளோட சேர்ந்துட்டெல்லாம் பட்டம் கொடுப்பார். அதுக்கப்புறம் இவங்க போய் கடவுளையும் சிவனா நினைச்சு பாருங்க அப்படின்னு 12வது சூத்திரத்தை சொல்லுவார். அதாவது அந்த மாதிரி நம்ம எப்படியும் கேள்வி கேட்குறது, அதாவது புரியுது. அது நான் என்ன சொல்றது, சிவஞான போதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிவஞான போதத்தில் 10வது 11வது சூத்திரம், செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலங்கழி அன்பரடும் மறி அப்படின்னு சொல்லிட்டு 12வது சூத்திரம் ஆலயம்தானும் அரண் என தொழுமே. இது கடைசி. அதுக்கு முன்னாடி இறைவனும் நானும் கலந்து அந்த சத்து சித்துங்கிற அனுபவத்தை பேசி நானும் அதுவும் அத்துவிதமாக கலந்து எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் 11வது நூற்பா வரைக்கும் பேசியிருக்கோம். இந்த 12வது நூற்பா வரும்போது சிவனுடைய கோயிலையும் பார்த்து சிவன் என்றே வணங்குவார்கள்னு தப்பையா சொல்லி முடிச்சா அது என்ன? அது ஜீவன் முத்திரல் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி பாடம் கேட்டுக்கிறீங்க நீங்க. அதுக்கு முன்னாடி அவன் ஜீவன் முத்தனா தான் ஆயிட்டானே. அதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத்து விதில் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுடைய மூளையில நல்லா பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க. என்ன பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க? மேலே ஏற்றி கீழே இறக்கி ஒரு விளக்கம் சொல்லி அதை அழகாக ஏற்றிக்கிறோம். இதில் ஏற்றிக்கிட்டு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இப்போ நான் சிவஞான போதம் நடத்தினா உங்களுக்கு புரிய வச்சிருவேன். அது என்ன பிரச்சனை. இப்போ சிவஞான போதம் நடத்துறதுக்கு எனக்கு வேலை இல்லை. இந்த பிரச்சனையினால தான் என்ன பண்ணிட்டாங்க, சிவஞான முனிவர் பின்னாடி 6 சூத்திரத்துக்கு எழுதின உரையை திருவாவூர் இதில் மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு கூற்று உண்டு. அது வஜ்ரவேல் முதலியாருங்கிறவரெல்லாம் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் நிறைய பேர்கிட்ட. நான் பார்த்தேன் வாதத்துடைய. அதுக்கப்புறம் அது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி 6 சூத்திரம் கிடைக்காம இருந்து கொஞ்சம் எழுதினாங்க இப்படிலாம் வரலாறு. இன்னும் பின்னாடி 6 உங்களுக்கு தெரியல, சிவஞானம் போத மாபாடியும்
சிவஞான முனிவருடைய நட்சத்திரம் போயிருக்கோம், போன வாரம் சித்திரை ஆயில்யம் போயிருக்கோம். நான் சிவஞான முனிவருடைய எல்லா நூல்களையும் தொகுத்து பதிப்பிச்சதுனால நமக்கு திருவாவடுதுறை ஆதீனம் கூப்பிட்டு விருது கொடுத்தாங்க. சித்தாந்த செம்மணின்னு அந்த விருது தான் முதல்ல கொடுத்தாங்க. அதில் கூட அந்த நூல் முன்னுரையில் நான் தெளிவாக எழுதியிருப்பேன். திருவாவடுதுறை ஆதீனம் வந்து சிவஞான முனிவருக்கு ஒன்றும் பண்ணல, சிவஞான முனிவரை திருவாவடுதுறை ஆதீனத்திலையும் அவர் இருந்து பதவியை அனுபவிக்கணும்னு நினைக்காத ஒரு பெரிய வீரன் அவர் அப்படின்னு எழுதியிருப்பேன். அதில் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது அவங்க படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தொகுத்து அவங்க போடாததுனால அதை பார்த்து அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, நமக்கு விருது கொடுக்குறாங்க. இப்போ என்ன அதில் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த முன்னுரையிலையும் எழுதியிருப்பேன் நான், சிவஞான முனிவருடைய நூல்களை மாபாடியத்தை ஒரு 100 வருஷம் வரைக்கும் வெளியே வராமல் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது திருவாவடுதுறை ஆதீனத்து மேலே குற்றச்சாட்டு. அதுதான் உண்மை. ஏன்னா அதை வெளியே கொண்டு வரல, அதை வெளியே கொண்டு வந்தது வேற ஆள். விவேகபானுல கொண்டு வந்தாங்க. பாரதியார் அது வந்த உடனே எழுதுறாரு, 1903 நினைக்கிறார். அவர் எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி திருவாவடுதுறை ஆதீனத்தார் வெளியிடாமல் வச்சிருந்ததை இவங்க பாடுபட்டு வெளியிட்டுக்கிறாங்க, அதெல்லாம் வரும்னு எல்லா சைவர்களும் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்துருச்சு வாழ்த்து, ஆனால் பின்பகுதி கிடைக்கலையாமே, அது நமக்கு வருத்தமாக இருக்குது, அதையும் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு எழுதியிருப்பார் பாரதியார். அது போக அதை பதிப்பிக்கிறதுக்கு அதை முயற்சி பண்ணவங்கெல்லாம் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கங்கே போய் அவன் மறைச்சி வச்சுன்னு அது கொஞ்சம் காசு வாங்கிக்கலாம் விற்றுருக்குறாங்க. அது இருந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி வரலாறுலாம் நான் அந்த முன்னுரையில் எழுதியிருப்பேன். இதில் சிவஞான முனிவர் நூல்கள் வெளியிட்டதில் அந்த முன்னுரையில் அதை பற்றிலாம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவஞான முனிவர் இருக்கிற வரைக்கும் திருவாவடுதுறை ஆதீனத்தில் 4 ஆதீனம் அவருக்கு தெரியும், ஒரு ஆதீனம் இல்லை. அவர் எப்போ போய் ஆதீனத்துக்குள்ளே சேர்ந்தாரோ அவர் 2வது பின்வேலப்ப தேசிகர்னு ஒருத்தர், அவர் தான் சிவஞான சாமிக்கு ரொம்ப ஆதரவு. அதுக்கப்புறம் சிவஞான சாமிக்கிட்ட மாணவராக இருந்தவரே ஆதீனமாக ஆகிறார். இந்த ஐநாவரம் இந்த இதில் அதுன்னு அரும்பாக்கம் அந்த பக்கத்தில் இருந்தவர் தான், அவர் தான் இப்போ ஆதீனமாக இருந்தார். அதுக்கப்புறம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படிங்க, அப்போ சிவஞான முனிவர் காலத்தில் இப்பவும் அங்கே ஆதீனம் வந்து அங்கே தான் தங்குறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன், அவருடைய மாணவரே வர்றார். ஏன் இவ்வளோ வேலை பார்த்த சிவஞான முனிவருக்கு ஏன் ஆதீனத்துக்குள்ளே போகணும்னு ஆசை இல்லை, இவருடைய மாணவரே ஏன் வர்றாரு, இவர் ஏன் எல்லாரையும் உள்ளே பூந்து அதை கைப்பற்றலை அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஒரு ஞானத்துக்கு வந்துட்ட பிறகு அவருக்கு அது வந்து இந்த மட பொறுப்புலாம் எனக்கு வேணான்னு அதெல்லாம் தூக்கி போட்டு பெரிய அளவில் வந்திருக்கிறார். அது தெளிவாக நீங்கள் அனுபவிக்க முடியாது. இந்த வரலாறுலாம் படிக்க தான் தெரியும். படிக்கன்னா அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்றதுக்குள்ள, வடமொழியை படிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னாங்க. காஞ்சிபுரத்தில் படித்தது, இங்கே திருவொற்றியூரில் படித்தது, இதெல்லாம் சிவஞான முனிவர் பட்ட கஷ்டம்லாம் அதுக்குள்ளே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா தெரியும். கச்சியப்ப முனிவர், அவர் பேர் கவி ராட்சசன் பேர். அவருக்கு கச்சியப்ப முனிவருக்கு தான் கவி ராட்சசன் பேர். திருத்தணிகை புராணம் எழுதினவர் அவர். சிவஞான முனிவருடைய ஒரு மாணவர். அவர் திருத்தணிகை புராணம் எழுதியிருக்கிறார். காஞ்சி புராணம் எழுதினார் சிவஞான முனிவர். இவர் திருத்தணிகை புராணம் எழுதியிருக்கார் கச்சியப்ப முனிவர். இந்த கச்சியப்ப முனிவர் இருக்கிறார்ல, திருத்தணிகை புராணம் ஏன் எழுதினாரு உங்களுக்கு அது புரியுதா? அது சைவ மடத்துக்குள்ள முருகனை இன்செர்ட் பண்றதுங்கிறது ரொம்ப பிரச்சனை. நீங்க அதுக்கு முன்னாடி முருகன் சைவ மடத்துக்குள்ள இருந்தாரான்னு பற்றி பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆளுங்க இருந்தா அந்த துணிச்சல் வரும். அப்ப ஏற்கனவே சிவஞான முனிவர் எவ்வளவு துணிச்சலா இருந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். அப்ப என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஏதோ சிவஞான மாபாடியும் பரிச்சா புரியாது. இந்த வரலாறு உங்களுக்கு புரியுத, ஒத்துக்கிறீங்கல்ல? இதே மாதிரி தான் வரலாற்றுக்குள்ளேயும் ஒரு நூலுக்குள்ளேயும் என்ன அனுபவங்கிறது நாம கேட்டு பழகின மத்தால தான் கேட்போம். அதுக்குள்ள உண்மையிலேயே எந்த ஸ்டெப்பை தாண்டி எங்க கீழே இறக்குறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அதுக்குள்ள நீங்க தெளிவா போகும்போது தான் தெரியும். அதான் அதுல இருக்கிற பிரச்சனை. நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறது இல்லை, அதுக்குள்ள போகும்போது என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படிங்கிறத உங்களால உள்வாங்க முடியாது. அதான் அதுல இருக்கிற ப்ராப்ளம். ஏன்னா நம்ம படிக்கிற முறையில் அது கிடையாது. நம்மளுக்கு தான் ஹிஸ்டரியே மறைச்சு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ தணிகை புராணம் எழுதினார் கவிராட்சசன் தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் திருவாவடுதுறை சார்பில் தணிகை புராணம் முதல்ல வருது. இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது தெரியுமா உங்களுக்கு?
திருச்செந்தூர் முருகன் ஒரு ஆளுக்கு பேச வைக்கிறான், அது தெரியுமா? யாரு? திருச்செந்தூர் முருகன் குமரகுருபரரை பேச வைக்கிறான். அவர் கந்தர் கலிவன்பா பாடுறாரு, மதுரைக்கு வர்றாரு, மீனாட்சி அம்மா முத்துமாலாம் கொடுக்குறாங்க, பெரிய ஆள் தானே. அவர் தருமபுரம் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள பாட்டுக்கு அர்த்தம் சொல்ல தெரியலன்னு அவரை காசிக்கு அனுப்புறாங்க. ஏன் அனுப்புறாங்க? ஏன் அனுப்புனாங்க? உங்களுக்கு புரியுதா அது? அப்போ குமரகுருபரர் என்ன அனுபவம் இல்லாதவன்னு ஒத்துக்குவீங்களா? மீனாட்சி அம்மா முத்து மாலை போடுறாங்க, முருகன் பாட்டு கொடுக்குறான், அப்போ அவங்கள விட இவங்க யாரு? ஏன் அனுப்புனாங்க தெரியுமா? அந்த முருகன் பேரை சொல்லி சைவ சித்தாந்தம் சொன்னதான் தப்பு. அது தூக்கி வர காசிக்கு இந்த ஊர்ல இருந்தா பிரச்சனை அப்படின்னு தான் காசிக்கு அனுப்புறாங்க. இப்படி நீங்க வரலாறு புரிஞ்சுக்குவீங்களா? இல்லைங்க, அவர் திரவபுராதின்னு கேட்டாரு, இவர் வெள்ளத்து பதில் சொல்லாம நின்னாரு, அதனால போனார் தானே நீங்க படிப்பீங்க. இப்போ என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன்? வாழ்க்கை இப்படி பாருங்கப்பா, ஏன் அவங்களை அனுப்பணும்? இவ்வளோ பெரிய அப்ப முருகன் இல்லைன்னு சொல்லிடுங்க, மீனாட்சி அம்மா இல்லைன்னு சொல்லிடுங்க, ஒத்துக்கிறேன். அவெல்லாம் போய் சொன்னாரு, குமரகுருவர்லாம் சும்மா உல்டா பாட்டி தருமபுராதின்னு கேட்டதையே பதில் சொல்ல தெரியல அப்படி சொன்னீங்கன்னா ஒத்துக்குவேன். ஆனா குமரகுருவரும் நல்லவர், அவரும் நல்லவர், இவரும் நல்லவர்னா என்ன அர்த்தம்? அது இந்த மாதிரி வரலாற்றுக்குள்ள இதெல்லாம் வளர்ந்து வருதுன்னு சொன்னா இது ஏன் வருது அப்படிங்கிற அதனாலதான் இப்ப வள்ளலார் ஏன் தனியா வர்றாரு, ஏன் பாமன் சாமி இந்த பக்கம் இன்னொன்னு வராரு. இப்ப இவங்களுக்குள்ள ஏன் திருஞான சம்பந்தர் இவ்வளவு பெரிய ஆளு, அவர் ஏன் நீங்க திராவிட சிசுன்னு இன்னொருத்தர் திட்டுறாரு? அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் ஓஹோ ஒரிஜினாலிட்டிக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அதுக்குள்ள அனுபவிக்க நீங்க யாருன்றத காட்டுவீங்க. இல்லைன்னா நீங்க படித்தவன் பாட்டை கட்டான், எழுதணும் ஏட்ட கட்டான் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது ஒரு மரபு இருந்துகிட்டு இருக்குது, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, திருவாவடுதுறை ஆதீனத்தில் இவரது 100 வருஷத்துக்கு சிவஞான முனிவர் 17ஆம் நூற்றாண்டுக்கு வந்த பிறகு 18 முதல் 17 இறுதி வேலை பார்த்து ஒரு 100 வருஷத்துக்கு அவர் புக்கு வெளியே வரல. இதுக்கு நடுவில் சோமசுந்தர நாயகர்னு ஒருத்தர் அவர் விஸ்வரூபமா சிவஞான முனிவரோட அட்வான்ஸா நிறைய பேசிட்டார். இப்ப இந்த சிவஞான முனிவர் எப்படி ஆவறாரு? இப்ப பின்தள்ளப்படுறாருன்னு அர்த்தம். முன்னாடி பிறந்து வேலை பார்த்திருந்தாலும் நூல் வராதனால அவர் யார் ஆயிடுறாரு? 20ஆம் நூற்றாண்டுல பிறந்தவர் மாதிரி ஆயிடுறாரு. புரியுதா அது உங்களுக்கு? அப்ப நீங்க அதுக்குள்ள என்னத்தை அனுபவிப்பீங்க? இப்போ அப்ப யாருக்கு நீங்க என்ன முக்கியத்துவம் கொடுப்பீங்க? வெறும் டேட்டை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட முடியுமா? முடியாதுல்ல. அதுக்குள்ள அப்ப அவர் எழுதினது வெளியே வரல அப்படின்னு சொல்றப்போ நமக்கு பின்னாறு சூத்திரத்துக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். இப்போ அல்லது அவரோட டெவலப்மெண்ட் என்னன்னு முடிவு பண்ணணும். ஆனா அவர் பெரிய ஆள். எப்படி பெரிய ஆள்னா, அன்னைக்கு இருந்த தத்துவத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி சைவ சித்தாந்தத்தை பெரிய கோயிலா கட்டினவர் சிவஞான முனிவர் தான். அவர் இல்லைன்னா அந்த கோயிலை நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் இன்னைக்கு நாம வச்சுட்டு தூக்கி கொண்டாடுறோம். ஆனாலும் இந்த பின்னாடி யாருக்கும் அவர் எழுதினார் அப்படின்ட்டு அதே மரபுல நாம படிக்கிறோம்ல, அதுக்கான உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நாம சிந்திக்கிறோம் இல்ல. இப்போ அது சிந்திக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால அவங்களை நம்ம மறுக்கிறோங்கிறது கிடையாது அர்த்தம். நீங்க அந்த அளவுக்கு இவ்வளோ இப்போ சிவஞான முனிவர் மட்டுமா, அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க? 18ஆம் நூற்றாண்டுல வள்ளலார் வர்றாரு, அதே மாதிரி இந்த பக்கம் பாம்பன் சாமி வர்றாரு. இவங்கெல்லாம் இவ்வளோ பாடினாங்கல்ல, சரி பாம்பன் சாமிக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களா இல்லையா அப்படி கேட்பேன் நான். நீ மரியாதை கொடுக்குறீங்கல்ல, என்ன மரியாதை கொடுக்குறீங்க நீங்கள்? சண்முகோசம் பாடினாரு, பகை கடிதல் பாடினாருன்னு அப்படி மரியாதை கொடுக்குறீங்களா? இல்லை உண்மையாக எதுக்கு மரியாதை கொடுக்குறீங்க அவருக்கு? இப்போ நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்குறீங்க, எதுக்கு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். என்ன பதில்? அந்த மாதிரி பாம்பன் சாமிக்கு மரியாதை கொடுக்குறீங்க, எதுக்கு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன்னா, என்னங்க இது எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் ஒருவர் மீது எனக்கு சுயலாபத்திற்காக மரியாதை கொடுக்கிறேனா, அவரை முழுவதும் தெரிந்து கொண்டு மரியாதை கொடுக்கிறேனா? இதுதான் இடைவெளி. நீங்க கொடுக்குற மரியாதைலாம் என்னன்னா, உண்மையிலேயே பாம்பன் சாமி மேல மரியாதை கொடுத்துருந்தீங்க, அவரை தெரிஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா, சிவஞான முனிவரை தாண்டி அவர் எவ்வளவு சைவ சித்தாந்தம் சொல்லியிருக்கிறாருன்னு ஒத்துக்குவீங்க. இல்ல உங்க லாபத்துக்குன்னா சண்முகோசத்தை பாடி உங்க நோயை தீர்த்திருப்பீங்க, இல்ல ஒரு பணங்கனை வாங்கியிருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்பீங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கும். அப்ப நான் எப்படி ஒரு ஆளை அணுகிறேன்? இப்ப நீங்க என் மேல உண்மையா மரியாதை கொடுத்தாதான் நான் உங்களை திட்ட முடியும். நீங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மரியாதை திட்டா அப்புறம் நாளைக்கு நீங்க வரமாட்டீங்கல்ல. அப்புறம்
என் கூட நிற்க மாட்டீங்கல்ல, இல்லைங்க இவர் நம்மளை பற்றி மூஷா புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம திட்டினா கூட சார் நல்லதுக்கு தான் திட்டாருன்னு இவர் நாளைக்கு வருவார் அப்படின்னா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும். உங்களுக்கு இவர் திட்டுறது வந்து நம்மளை திட்டல, இவர் நமக்காக தான் வந்து சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அப்போ இப்படி பழகிறது தானே அது. அதே மாதிரி அருளாளர்கள்கிட்ட இப்படி பழகிறீங்க. சிவஞான முனிவர் வந்து போன பிறகு வள்ளலார் வந்துட்டாரு, இப்போ தாய்மானவர் வந்துட்டு, அதாவது தாய்மானவருக்கு முன்னாடி வர்றாரு, வள்ளலார் வந்துட்டாரு, நம்ம பாம்பன் சாமி வந்துட்டாங்க, இப்படிலாம் இருக்குதுல்ல. சரி, நீங்கள் வள்ளலார் பாட்டையும் பாருங்க, பாம்பனார் பாட்டையும் பாருங்க, இப்போ இன்னும் உங்களுக்கு கொள்கை இருக்குது. ஒன்று நீங்கள் தெளிந்த செய்வனா இருந்தால் வள்ளலார் பாட்டுனா காதை முடின்னு போயிடணும், பாம்பன் சாமி பாட்டுனா வாய முடின்னு போயிடணும். நீங்கள் அதை பண்ணல இல்லை, அதையும் பாருங்க. பாட்டா பஞ்சபுராணத்தை தாண்டி ஒரு 80 புராணம் வேற பாடுறீங்க. பஞ்சபுராணத்தோட தானே சைவர்கள் பாடுவாங்க. 12 திருமுறையார முடிஞ்சிருமா இல்லையா? அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் பாட்டை ஓதுறீங்க, அப்புறம் தாய்மானவர் சொல்றீங்க, அதுக்கப்புறம் நம்ம வள்ளலார் சொல்றீங்க, பாம்பனாரையும் சொல்றீங்க. ஏன் சொல்றோம்? இப்போ என்ன கருத்துல சொல்றோம் அதை சொல்லுங்க. ஏதோ புத்திருக்கு சார், அவங்களும் நம்மளை காப்பாற்றினா தான், நீங்கள் என்னமோ இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி அதானே அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் நான் வள்ளலார் கொள்கைக்கும் திருஞான சம்பந்தர் கொள்கைக்கும் சமரச ஞானம் எனக்கு வந்தால் தான் நான் சொன்னால் சரி. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்னால் நான் ஒரு சந்தர்ப்பவாதி தானே. அந்த மாதிரி இல்லாமல் வள்ளலாரை புரிஞ்சிக்கிறதுக்கு நாம் இந்த அருள்ங்கிறத பேசுகிறோம் அப்படிங்கிறதான் இவ்வளோ விஷயம். உடனே வள்ளலார் அருட்பெருஞ்சோதின்னு தனியாக சொன்னார்னு நீங்களும் ஒதுக்கக்கூடாது, அவங்களும் நம்மளை ஒதுக்கக்கூடாது. நீங்களும் தனியாக ஒதுங்கக்கூடாது, அவங்களும் ஒதுக்கக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னா, ஏன் அவங்க இப்படி பேசுகிறாங்க, அப்போ கடவுள் இருக்கிறாருல்ல, இவங்க ஏன் இப்படி பேசுனாங்க? போன வாரம் அழகாக சொன்னேன் நான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவே பெரிய கடவுள் அனுபவத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையை கொள்கையாக வகுத்து அதை தனியாக அடையாளப்படுத்துகிறார் வள்ளலார் அப்படிங்கிறத போன வாரம் அழகாக சொன்னேன் நான். எப்படி அதை புரிஞ்சுக்கினீங்க? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் இப்போ நீங்கள் போய் இப்போ கடவுளை அனுபவிக்கிறீங்கன்னா திருக்கோயில் வழிபாட்டு நெறிமுறையில் அனுபவிப்பீங்க. கொஞ்சம் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, சங்கரர் மெத்தடு, சாங்கிய மெத்தடு, இன்னும் பௌத்தர் மெத்தடு, பௌத்தம் புத்தர் மெத்தட், இந்த சமானம், இப்படி நிறைய முறை இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க. நம்ம கடவுளை அனுபவிக்கிறதுக்கு ஏன் தத்துவத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு அலையணும்? சரி, இவ்வளோ பாட்டு சொல்கிறாங்களே, இவர் அப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார்லாம் நம்ம போகிறோம்ல, இதெல்லாம் தாண்டி கடவுளை அனுபவிக்கிறதுனா என்னன்னு பண்ணுறது? சொற்பொழிவுக்காக வந்து உட்காடுறீங்களா, கடவுளை அனுபவிக்கிறதுக்கு வந்து உட்காரீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏதோ டபாய்க்கலாம் நீங்கள், ஆனால் அந்த கேள்வி உங்கள் மைண்டில் வரல. கடவுளை அனுபவிக்கணும் யாராவது வந்து உட்காந்துருக்கிறீங்களா தெளிவாக? அதுக்குன்னே யாராவது நோக்கம் கொண்டு எழுந்து வந்தீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், நாங்கள் ஏதோ அருட்பெருஞ்சோதி ஆகலை, நாங்கள் அதுக்காக வந்து உட்காந்தோம், இந்த சிவஞான போதம் நாங்கள் அதுக்காக வந்து உட்காந்து தான் உட்காருவோம். கடவுளை அனுபவிக்கணும் சிவஞான போதம் படிக்க வந்தோமா? இல்லை சார். அப்படின்னா என்ன சார் அது? இப்போ வள்ளலார் படி கடவுளை அனுபவிக்க போகிறீங்களா, சிவஞான போதம் படி கடவுளை அனுபவிக்க போகிறீங்களா? நான் அடுத்த கேள்வி கேட்பேன். இல்லைங்க, சிவஞான போதம் படி படிக்கலாம், சிவஞான போதம் படி படிச்சிங்கன்னா அதில் எங்கே முட்டுது, அதுக்கு என்ன சிவப்பிரகாசம் சொல்லுது அப்படின்னு அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இல்லை வள்ளலார் படி அணுகிறீங்கன்னா உன் வாழ்க்கையில் என்ன தெரியும், உனக்கு அனுபவத்தில் என்ன இருக்குது, உனக்கு வந்து ஏதாவது உனக்கு உன்னளவில் ஏதாவது தயவு வேலை செஞ்சுருக்குதா, உனக்கு இயற்கையாக உனக்கு ஏதாவது ஒரு நல்ல குணம் எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு கேட்பேன். அப்போ இந்த முறையில் தான் நமக்கு வந்த வள்ளலார் வந்து கொஞ்சம் இந்த தனி ட்ராக்குக்கு போகிறார். அன்னைக்கு கூட சொன்னேன், திருஞான சம்பந்தர் வந்தது இந்திய மரபில் வேதத்தின் மூலமாக கடவுளுக்கு சொல்லப்பட்ட மற்றவர்களுடைய முடிவு தவறு என்பதை தெளிவாக உலகத்திற்கு சொல்லுவதற்கு. அதனால தான் நான் கவுனியன் கடவுள் முடிவு இப்படி என்று இருமையின் ஒருமை என்பதாக தெளிவாக சொல்லுகிறார். இந்த மாதிரி நீங்க பாடம் கேட்கல, அதான் பிரச்சனை. பிரச்சனை எங்க வருது நமக்கு? நம்ம தமிழ்நாட்டில் நம்ம உருப்படியா ஒரு குரோனாலஜிகளில் படிக்கிறது இல்லை. யார் என்ன சொன்னாலும் கதையை கேட்டுக்கிறது. படிக்க வர்றவனு ஒருத்தனை தனியாக ஐடென்டிஃபை பண்ணாதானே நான் தெளிவாக சொல்ல முடியும். இப்போ அங்கே ஒரு சொற்பொழிவு நடக்கும், அவர் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவார், அவன் நமசிவாய காதல ஓதனா எறும்பு செத்துது,
அப்படியே பசுமாடா செத்துது, அப்புறம் மனுஷனா செத்துது, ராஜா பிள்ளையா செத்துதுன்னு ஒரு கதை கேட்பீங்க. ஓகே, படிக்கிறதுக்குன்னு வந்தவனுக்கு தான் முதல்ல நமக்கு என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா, நாம இது வரைக்கும் இவ்வளவு தெளிவா படிச்சிருக்கிறோம், இவர் சொல்றது இதுல நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்குதான்னு கேட்கிற அளவுக்கு நம்ம மூளை வளரணும் முதல்ல. அப்படி எத்தனை பேர் மூளையை வளர்த்திருந்தாதான் இப்படி நாம உலகத்துக்கு சொல்லி இவ்வளவு தெளிவான ஆளுன்னு நீங்க இயக்க முடியும். அது இல்லாதனாலதான் தமிழ்நாட்டிலேயே ஊறப்பட்ட சாமியாருங்கிற பேர்ல ஏசியில இருக்கிற என்னது அவனுங்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெரிய ஆள்லாம் வந்துட்டாங்கல்ல, வள்ளலார் வந்துட்டாரு, பாமன் சாமி வந்துட்டாரு, இவ்வளவு பேர் வந்து இங்க ஏன் பொழப்பு நடத்துறான்? அவன் ஒரு கொள்கை சொல்லி சொல்லுங்க பாப்போம். டிவியில வந்து டைன் டைன் ஏன் சொல்றான்? அப்ப உங்களுக்கு ஒன்றும் விவரம் பத்தல, உங்க வீட்டுல என்ன சொத்து இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். அப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஏதனும் ஏட்ட கெடுத்தான் பச்சைப்பா, ஏதனும் ஏட்ட கெடுத்தான், நான் ஏதனும் ஏட்ட கெடுத்தனா ஊரை கெடுத்தனான்னு தெரியலன்னு திருஞான சம்பந்தர் ஃபீல் பண்றாரு அன்னைக்கே நம்மளெல்லாம் பார்த்து. என் பாட்டு வந்து மெய்யாயிட்டா மெய்த்திலதுன்னு வருத்தப்படுறார், மெய்யாய்த்திலதுன்னு வருத்தப்படுறார். ஏன்னா இந்த உலகம் வந்து என்னத்தை புரிஞ்சிச்சு அப்படின்றது அவர் ஒரு கட்டத்துல வந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். என்ன நீங்க பதில் சொன்னீங்க அதுக்கு? அவர் பாட்டை தூக்கின்னு கடவுள்கிட்ட சண்டை போறதுக்கு போனோமே தவிர அவரு என்ன சொன்னாருங்கிறதுக்கே வந்து உள்ள வந்து நீங்க தெளிவா அதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தல. அப்படி இருக்கிற நிலவரத்துல இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட இவ்வளவு சொத்து இருக்குதுன்னு உங்க மடாதிபதிகளுக்கும் தெரியல. கேட்க வர்றேன், இதுக்குதான் பாடுபட்டு சைவ சித்தாந்த பெருமன்றன்னு ஒண்ணு தொடங்கினாரு ஞானியார் சாமி. மடாதிபதிகள்கிட்ட தான் சொத்து நிறைய இருக்குது, அவங்க பேர மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு கொஞ்சம் அறிஞர்கள் சேர்ந்து எதையாவது நாட்டில் விளங்க வைப்பானுங்க அப்படின்னு ஞானியார் சாமிகள் என்ன பண்ணார், அவர் வீர சைவர். அவர் வந்து ஒரு மன்றத்தை தொடங்கி வச்சார் மெட்ராஸ்ல. அது வந்து இப்போ அப்படி ஒரு குப்பை கொட்டுற இடம் மாதிரி இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து நீங்க எது மூலமா உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க, தெளிவா அதுக்குள்ள எப்படி ஒருமையை கொண்டு வரீங்க. அப்படி ஒரு 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 தெளிவா இவ்வளவு சொத்து இருக்குது, இதுக்குள்ள நாங்க தெளிவடைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இது சொன்னாருங்க, இது ஏத்துக்கிற மாதிரி இருக்குது, இது ஏத்துக்கிற மாதிரி இல்லை, இது தப்பு, இது சரி அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு முதல்ல வாதாட கத்துக்கணும். அதுதானே கிளாஸுங்கிறோம். இல்லை நாம இந்த திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும் வருஷக்கணக்கா சொற்பொழிவு நடக்குதுன்னா ஒரே மாதிரி கதை சொல்லி போய்கிட்டு இருக்கிற முறை வந்து ஒரு தொடர்ந்து வர்றவங்களுக்கு சாத்தியப்படுமா? தொடர்ந்து வர்றவங்களுக்கு சாத்தியப்படாது. தொடர்ந்து வர்றவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வளரணும்ல, அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு தான் அது அவங்களுக்கு பயன்படுது. இப்ப நீங்க பலவிதமான கருத்தை ஏற்படுத்தி இங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறார் மருந்தீஸ்வரர் அல்லது திருஞான சம்பந்தர். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த வாய்ப்பு தான் நீங்க வந்து உட்கார்ந்துக்கிற இந்த வாய்ப்பு இங்கே நடக்குதுன்னா திருஞான சம்பந்தர் சொல்லிட்டு போனதும் மருந்தீஸ்வரர் அதை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறார். இதுதான் நடக்குது. இப்ப மருந்தீஸ்வரரையும் திருஞான சம்பந்தரையும் அவமதிக்கிறீங்களா மதிக்கிறீங்களா? அடிமடியில கைய வச்சாச்சு என்ன மதிக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அதுக்குள்ள நுழையணும். அதுக்குள்ள நுழையிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க எந்த அளவுக்கு அதுல தெளிவானீங்க, அப்பதான் நான் வள்ளலார பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கும். அப்படி இல்லைன்னா நானும் வள்ளலாரை பத்தி என்ன பண்ணுவேன், அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய அருள் சிவ நெறித்தார் அருள் பெருநிலை வாழ் அருள் சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி நல்லா தானே இருக்குது. அப்படி இல்லைன்னா அருட்பெருஞ்சோதி 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 அப்படின்னு சொன்னாலும் நல்லா தானே இருக்கு. அது ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு அழகா கதை போனா நல்லா தானே, அது மாதிரி கேட்டு கேட்டு பழக்கமாகி போயிடுச்சு இல்லை நம்ம. அப்ப விஷயம் என்ன, அருள்ங்கிறதுக்குள்ள உங்களுக்கு என்ன பயிற்சி வந்து இது வரைக்கும் தெளிவா கொம்படிச்சிங்கன்னு நான் கேட்கிறேன். இப்போ அதுக்குதான் திருவள்ளுவர்ல இருந்து தொடங்கி வரேன். இப்ப நீங்க கேள்வி கேட்டிருக்கணும்ல, ஏங்க அருள் ஏன் வந்தது, அருள்ங்கிறத ஏன் நாம அப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்க கொடுக்குற மரியாதை தான் அருள். ஒவ்வொன்றுக்கும் நீ அப்ப மரியாதை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம், வரோம் போறோம் எல்லாரும் சொல்றதை ஏத்துக்கிறது மரியாதை கிடையாது. அதுக்குள்ள உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் மரியாதையோட அடுத்த கட்டம். இந்த மரியாதையோட அடுத்த கட்டத்துல தான் திருஞான சம்பந்தம்லாம் நீங்க பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க, மரியாதை இல்லாதவன கேள்வி கேட்கறது, இது கடவுளுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வகைப்படுத்துறது. அந்த மாதிரி அவங்க பண்ண பிறகு ஒரு தனி மனிதன் வாழுகிறான், அவனுக்கு தத்துவம் தேவையில்லை,
அவன் எல்லா விகற்பங்கள்லேருந்து வெளியே வந்து இயற்கை உண்மையான பரம்பொருளை அனுபவிக்கணும். அவன் வாழ்க்கையிலேருந்து அனுபவிக்கணும். அதுக்கு என்ன வழி? இதை இப்படி நேராக சொல்கிறார் யார்? வள்ளலார். அவ்வளோதானே வித்தியாசம். இதை விட்டுட்டு இவர் என்னமோ தனியாக சண்டை போகிறது. இங்கேயே உங்களுக்குள்ள ஒரு 4 கட்சி. அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அப்போ கடவுள் இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்கள் 4 கட்சி நீங்கள் வச்சீங்க. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரை விட தமிழ்நாட்டில் தெளிவாக, அதாவது ரொம்ப அழகாக சொல்கிறார். வீரம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கிறார். வீரம் என்னால் விளம்பும் தகையதோ, வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அப்படிலாம் படிக்கிறோம்ல. இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? கடவுள் கொள்கையை அனுபவிக்கிறவன் சப்ப இல்லை, சவலை இல்லை, அவன் தான் திடகாத்திரமானவன்கிறத காட்டணும் நீங்க. ஏன்னா உங்களுக்கு கடவுள் வந்து நான் உண்மையா இருக்கிற இந்த விஷயத்தை உண்மையிலேயே கடவுள் விஷயமா சொல்ற நம்பிக்கை இருந்தா நீங்க பலமா சொல்லுவீங்க. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு அழகா ஒரு கும்பிடு கூழ கும்பிட ஒன்று போட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்படி கேள்விக்குறி மாதிரி ஒரு கும்பிடு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கும்பிட போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு வீரமா அடியார் வர்றார், நானும் அடியார் வர்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு வகை. அடியார் வருகிறார் அப்படிங்கிறதுக்குள்ள இணையிறது தான் வந்து எந்த பதவி சுகம் இதுக்கெல்லாம் ஆசைப்படாத ஒரு நன்மை. அதுல வெறும் தத்துவம் எழுதாம அதுல நின்னவர் சிவஞான முனிவர். அதனாலதான் அவர் மாணவருக்கு வீரம் வருது. திருவாவடுதுறை ஆதீனத்து சார்பில் தணிகை புராணத்துல நான் முருகனை வச்சு எழுதுவேன். வாத்தியார் வீரமா இருந்தா தான் அந்த மாணவன் ஒரு வேலையை பண்ண முடியும். வாத்தியார் தப்பையா இருந்தான்னா அவன் தொலைஞ்சான் அதோட. அப்படி இல்லைன்னா கடவுளையாவது நம்பி ஆகும். அதில் கடவுளை நம்பலை அப்படின்னு சொன்னால் கடவுள் அவங்ககிட்ட இருந்து இவனை வெளியே கொண்டு வந்து இவனை உருவாக்குறான். அப்படிதான் வரலாறு நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் எந்த ஒன்றுக்குள்ளேயும் உண்மையை சொல்லணும். அதனால தான் திருப்பி நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா இடத்தை விட தமிழ்நாட்டுக்கு என்ன தமிழ்நாடுங்கிறத விட தமிழ் மொழியில் என்ன தனித்தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய சொத்து கொடுத்துட்டாங்க. இந்த ஊரில் மறுபடியும் வியாபாரம் எப்படி நடக்குது? வியாபாரம்னா இந்த ஆன்மீகத்தில் பெரிய அனுபவிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல, இது எப்படி கேட்கறதுக்கு நாம விட்டோம். இது அதுன்னு அவன் இஷ்டத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு, நான் அந்த சொற்பொழிவாளர்களை சொல்லலை, நான் இந்த பெரிய அளவில் ஏசி ரூமில் சாமியார் இருந்துட்டு பேசுகிறான்னு பாரு, அவனுங்களை பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இந்த ஆளுங்கெல்லாம் ஒரு ஆளா? எனக்கு நான் சொல்றது இந்த டிவியில் பெரிய அளவில் அங்கே இங்கே ஊட கட்டம் கட்டிட்டு ஏசி ரூமில் இருந்துட்டு ஏசி காரில் போயிட்டு உலகம் பூரா பறந்துக்கிட்டு பொறுக்கி வேலை பண்ணிட்டு இருக்கானுங்கள. பொறுக்கினா பணத்தை பொறுக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த வேலை பணம் பொறுக்குனாலே அவன் சாமியார் கிடையாது. சரியில்லை உங்களுக்கு? பணத்தை அந்த பணத்தை அதுதான் அருள் இல்லைங்கிறது. இப்போ அந்த அருளுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குது. அருள் என்பதே பொருள் மூலமா மதிப்பை பார்க்கணுமே தவிர பணத்தை வச்சு மதிப்பு பார்த்தீங்கன்னா அருள் கிடையாதுங்க. அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்ப அவங்கெல்லாம் யாரு? அப்ப இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா இவ்வளவு சொத்துக்குள்ள நீங்க யாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுதான் உங்களுக்கு முறையா அந்த பயிற்சிக்குள்ள குறைஞ்சபட்சம் அதுல இருக்கிற குரோனாலஜிக்குள்ள யாரும் போறதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இதே இலங்கையில ஒரு விஷயம் பேசிட்டீங்கன்னா அவன் கேட்பான் கேள்வி. ஏன்னா அவன் முறையா சின்ன ஸ்கூல்ல இருந்து அதை படிப்பான், பேசிக் படிச்சிருவான். நீங்க போய் தப்பா ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அவன் கரெக்டா கேட்பான். நீங்க ரைட்டா சொன்னாலும் மரியாதை கொடுப்பான். அப்ப 2 விஷயத்துக்கு அங்க இடம் இருக்குது. எங்க இலங்கையில. இங்க என்னன்னு கேட்டா தத்துவமே தெரியாது. ரிட்டையர்ட் ஆன பிறகு வந்து சைவ சொந்தம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் நாம உட்காந்து கேட்டுக்கிட்டு ஒரு பெரிய வாத்தியார் நீட்டு இருக்கு. ஏன்னா பொழப்பு நட்டுற வேலை அது. இந்த பொழப்பு நட்டுற வேலைக்கு அவனும் வருவான். ஏன்னா அவன் தான் பிச்சைக்காரன் நமக்கு தெரியுமே. ஆனா பொழப்பு கொடுக்குறீங்கல்ல, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இதான் பிரச்சனை இருக்கு. ஏன்னா நீங்க தான் உழைப்பாளி இப்போ. ஏன்னா அவங்க சோம்பேறிகள். ஏன்னா அவங்க காலத்தை ஓட்டுறதுக்கு வந்து உட்காந்து நிற்கிறாங்க. அது வேற வழி இல்லை அவங்களுக்கு. என்ன இடம் கிடைக்குது நமக்கு வந்து உட்காந்து வந்து நம்ம தான் இடம் மடம் கட்டி வச்சிருக்கிறோமே. அப்ப இங்க வந்து அதுதான் திண்ணப்பள்ளிக்கூடம்னு வச்சான் ஒரு காலத்து. திண்ணப்பள்ளிக்கூடம் ஏன் வந்து தெரியுமா? அது ஒரு வரலாறு இருக்கு. இந்த நம்ம வீட்டில் தானே நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் தானே கட்டட அமைப்புல திண்ணை அமைப்பு, திண்ணை வச்சு வீடு கட்டுற அமைப்பு நம்ம தமிழர்களோட அமைப்பு. இந்த கட்டட அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தம், அதுக்கு முன்னாடி வேதாந்தம் திண்ணை வேதாந்தம் நம்ம பழமொழி கொடுத்தோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் அல்லது ஏதாவது போறவங்க கூட உட்காந்து அவன் 4 பேர் பேசிட்டு, அதுக்கப்புறம் அது பஞ்சாயத்து மாதிரி கலக்கமா மாதிரி தான் வீட்டில் திண்ணையே வேணான்னு தூக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஒரு கிராமங்களில் இப்போ திண்ணை வைக்கிறது இல்லை. ஏன்னா நாட்டு நிலவரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால திண்ணை வைக்கிறதே கிடையாது. திண்ணை வச்சு ஒரு எங்கேயாவது இப்போ கிராமங்களில் வீடு பார்க்கவே முடியல நம்மளால. முதல்ல வந்து வெளியில படுக்கிறதே இல்லை. இப்பெல்லாம் வீட்டுக்கு வெளியில படுக்கிறதுன்னு ஒரு கலாச்சாரம் இருந்தது இல்லை. அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாங்கள்லாம் சின்ன வயசுல வெளியில படுத்துருக்கிறோம்.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெளியில படுக்கிறது இல்லை, வெளியில படுக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு நாம வந்துட்டோம். ரொம்ப சாதாரண மக்கள் நம்மகிட்ட பிடிக்கும் போறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறவங்க மட்டும்தான் இப்போ வெளியில படுக்கிறான். மற்ற எல்லாரும் கதவை கேட்டை போட்டு தான் படுக்கிற நிலைமைக்கு நாம வந்துட்டோம். அதனால உங்களை சொல்லி குறையில்லை. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதெல்லாம் போட்டோம் போடாத போட்டோம், நம்ம பொறுத்த வரைக்கும் ஏன் தமிழ்நாட்டில் எல்லா தாக்கமும் சமய தாக்கம் வருதுன்னு கேட்டா, இங்க பெரிய அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டாந்து நிறுத்தியாச்சு. கடவுள் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்குங்க. கடவுள் இருக்குதுன்னு நீங்க நம்புற மாதிரி உங்களுக்கு அனுபவம் வந்துட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு உங்க கையில சொத்து இருக்குது. என்ன சொத்து இருக்குது? கோடிக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான மதிப்புடைய திருஞான சம்பந்தர் தொடங்கி பாம்பன் சாமிகள் வரைக்கும் இருக்கிற சொத்து இருக்குது. இதுல நீங்க எல்லாருக்கும் இது அடிச்சு புடிச்சு போகிறதுக்காக இந்த சொத்துக்கிட்ட நிக்கிறீங்களா, இல்ல இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு நிக்கிறீங்களா? இது ஒண்ணுதான் கேள்வி. கொள்ளைக்காரனா நிக்கிறீங்களா, இல்ல நீங்க இதுக்கு பாதுகாவலனா நிக்கிறீங்க? பாதுகாவலனா நீங்க பாதுகாக்க தேவையில்ல, அதுக்குள்ள உங்களை விளங்க வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி நின்னீங்கன்னு சொன்னீங்கன்னா, பாம்பன் சாமின்னா திருஞான சம்பந்தருக்கு பிறகு அவர் ஏன் வந்தாரு, திருஞான சம்பந்தருக்கு பிறகு வள்ளலார்னா ஏன் வந்தாரு, இவங்களுக்குள்ள சண்டை இல்லையா? ஏன் சண்டை இல்லை? ஏன் மறக்காம வள்ளல் பெருமான் திருஞான சம்பந்தர் தான் எனக்கு குருன்னு சொல்றாரு? ஏன் மறக்காம அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தரே முருகனா இருந்தவன் தான், முருகன் தான் திருஞான சம்பந்தனா வந்தான் அப்படின்னு ஏன் அருணகிரிநாதரா வந்தான்னு அருணகிரிநாதர் சொல்றாரு? திருஞான சம்பந்தனா வந்தது முருகன் தான்னு அருணகிரிநாதர் ஏன் சொல்றாரு? அப்புறம் பாம்பன் சாமி ஏன் அருணகிரிநாதரையும் பாராட்டுறாரு, திருஞான சம்பந்தரையும் பாராட்டுறாரு? அப்படின்லாம் ஒரு ஞானம் வரணுமா? அப்ப இது கேள்வியா உங்களுக்குள்ளேயாவது தோணணும் இல்லை? ஏன்னா நீங்க உண்மையா அனுபவிக்க வந்தா கேள்வி தோணணும். இல்ல பொழுத ஓட்டி போறதுன்னா உங்களுக்கு கேள்வி வராது. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் உட்காந்துருக்கும் போது நீ ஏன் பொழுத ஓட்டுறன்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு நிலவரம், அதாவது என்ன சொல்றது, நமக்கு ஒரு சூடு அப்படி. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்குள்ள கடவுள் முதல்ல கொடுத்த சொல்லிலிருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதுல மாற்றம் வரல. திருவள்ளுவர் ஒரு இடத்துல யாரோட தொடர்பு வேணான்றார், வினை வேறு சொல் வேறுபட்டார் தொடர்பு உனக்கு வேணாங்கிறார். சொல் வேறு செயல் வேறுன்னு இருக்கிறானுங்கல்ல, அவனை தொடர்பே வச்சுக்காதுங்கிறார். அப்படி பார்த்தா நீங்க எத்தனை பேரோட கூடி இருக்கலாம்? ஒரு பயனும் இல்லை. அப்ப திருக்குறளை தப்புன்னு தூக்கி வச்சிடலாமா, அல்ல திருக்குறளை ஏத்துக்கலாமா? இப்ப தெளிவா முடிவு வரும். திருக்குறள் வேணா தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு போகணும், ஒழுங்கா பேசுனீங்கன்னா. அப்படி இல்லை, அதுக்கு ட்ரை பண்ணணும். ஒருத்தர் எழுதினார், நம்ம சாலை இளந்திரையன், சாலை யாருன்னு சொல்லுவாங்க, அவர் டெல்லி யூனிவர்சிட்டியில வேலை பார்த்தாரு. நம்ம கலைஞருக்கு எதிர் வீடு அவர் வீடு. அவர் கடைசி வரைக்கும் கலைஞரோட சண்டை போட்டு தான் இருந்தார். ஆனா சப்போர்ட்டர். ஆனா சட்டம் ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு இடத்துல எழுதினார், திருக்குறள் யாருக்கும் பயன்படாத நூல் அப்படின்னு எழுதினார். வேணும்னு எழுதினார். ஏன் எழுதினார்னா, அதுபடி எவனும் வாழலன்னு எழுதினார். அதுபடி வாழ முடியுமா, ட்ரை பண்ணி பாருங்கடான்னு எழுதினார். என்கிட்ட அந்த கட்டுரை இருக்குது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சாலை இளந்திரையன் சாலினி இளந்திரையன் 2 பேர் இருந்தாங்கல்ல, டெல்லியில இருந்துட்டு ஃபேமஸ் ஆனவங்க தான். இப்போ எதுக்கு இதை சொல்றேன்ப்பா? அப்ப நீங்க தூக்கி போட்டு போகணும், இல்ல அதை வச்சு நீ ஏமாத்தக்கூடாது, அதுக்காக சொல்றேன். அப்ப நான் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள எந்த இடத்துல நான் நின்னன்னு சொன்னாதான் அடுத்த திருக்குறளுக்கு எனக்கு பொருள் தெரியும். இப்போ மனத்துக்கண் மாசிலனாதல் கேட்கறது நல்லா இருக்குது, அது யாருக்காவது அனுபவமா இருக்குதா? மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நேர பிற, யாருக்காவது அனுபவமா இருக்குதா? இருக்குது. எந்த இடத்துல அனுபவமா இருக்குதோ, என் மனசளவுல நான் இந்த விஷயத்துக்குள்ள தப்பு பண்ணல அப்படின்னு தோணணும். தேனிச்சுன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? இப்போ இது எப்படி தெரியும் உலகத்துக்கு? நான் மனசளவில் நான் தப்பு இல்லாத இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க அனௌன்ஸ் பண்ணணும். இது எப்படி தெரியும்? நீங்க அனௌன்ஸ் பண்ணவே முடியாது. இதுல ஒரு சின்ன டெக்னாலஜி இருக்கு. ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள இன்னொரு விளக்கம் ஒன்று சின்னதா செருவரம் பாருங்க. நீங்க வாழ்க்கையில உங்க குடும்ப நடத்தினவங்க தான், அவங்கள வச்சு தான் சின்ன பசங்களுக்கு பேசல இருந்தாங்க, கொஞ்சம் அடல்ட்ஸ் ஒன்லின்னு வச்சுங்களேன். குடும்ப நடத்தினவங்களாம் இருக்கிறீங்கல்ல, பொம்பளைங்களுக்கு ஆம்பளை பத்தி தெரியும், ஆம்பளைங்களுக்கு பொம்பளை பத்தி தெரியும்.
ஆனால் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் ஒரு அடி மனசுல சந்தேகத்தோட பொம்பளை பற்றி தெரியும். ஆம்பளை மேலே சந்தேகம் இருந்தாலும் அதை தூக்கி போட்டு பொம்பளைக்கு ஆம்பளை பற்றி தெரியும். உண்மையா பொய்யா? ஒழுங்காக வாழ்ந்தீங்கன்னா இது நான் சொல்றது உண்மைன்னு தெரியும். ஏன்னா இவன் கட்சி வரைக்கும் திருந்த மாட்டான். அதனால தான் மாணிக்கவாசல் ஒரு கட்டத்தில் பொம்பளையா பிறந்த பிறகுதான் உனக்கு முத்தி கிடைக்குங்கிற மாதிரி ஒரு குறிப்பு ஒரு இடத்துல வைக்கிறார். ஏன்னா அங்கதான் உனக்கு அந்த உள்ளுக்குள்ள போய் அந்த தீமையை நீக்கிட்டு ஆழமா வாழறதுக்கு உன்னால, அதாவது எல்லாத்தையும் உள்ள போட்டு அமுக்கி ஞானம் பெறதுக்கான பிறப்பா உனக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. அதுல என்ன விஷயம் நான் கேட்க வரேன் அப்படின்னா, இதுக்குள்ள பண்ற தப்பு இருக்குல்ல, இதுக்குள்ள பண்ற தப்புங்க இருக்குதுல்ல, இந்த தப்புல கடவுள் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தப்புனா தப்புன்னு முடிவு பண்ணாதீங்க. ஒரு பிரச்சனையான ஒண்ணு அப்படி வச்சுங்களேன். ஏன்னா நீங்க தப்புன்னா வேற ஒதுங்கிடுவீங்க. பிரச்சனையான ஒண்ணுன்னா எல்லாரும் அதுல இருப்போம். இந்த பிரச்சனையான ஒண்ணு வரும்போது இதுக்குள்ள நான் இந்த இடத்துல முழுசா போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க முழுசா போகலங்கிறதுனால நான் குற்றவாளி இல்லைன்னு ஒரு சமாதானம் சப்பக்கட்டு கட்டுவீங்கல்ல, அப்ப முழுசா வச்சு அடி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா கடவுள்? உங்களை திருத்தணும் சார் பண்ணுவான்ல. இது இந்த இடம்லாம் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியாது, அவங்க மனசுக்கு தான் தெரியும். இது திருநீலகண்டர் வாழ்க்கையில இது தெளிவா இருக்குது. அவரு மனசளவுல தப்பு பண்ணாரா, மனசளவுல தப்பு பண்ணாம வெளியே வந்தாரா? அதுக்குதான் ராமனை பத்தி இந்த வித்வானங்கள்லாம் பேசும்போது, இற்றைக்கு என்னது இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று திருவரம் தந்த திருவரம் தந்த வரம் திருச்செவி சாற்றுவாயின்னு அவர் சொல்றாள் சீதை. யாருக்கிட்ட? இந்த பிறவியில நான் வேற பொண்ணை நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதை போய் அவன் காதல ஓதுன். இது வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட் சைக்காலஜி கம்பன் அங்க வைக்கிறேன். இது நீ கம்பன் கழகத்துக்கு பேசல, இது நான் நம்ம இடத்துக்கு பேசுறேன். நம்ம இடத்துக்கு என்ன பேசுறேன்னா, போன பிறப்புல வேற வேற பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இப்பிறவிக்கு இரு மாதிரின்னா, உன்னோட வேற எந்த பொண்ணை நினைச்சாலும் இன்னொரு பொண்ணு வந்துட்டா ரெண்டாயிடும். நான் அனுபவிக்கிற சேலஞ்ச் எல்லாம் அதுலயே அனுபவிக்கணும், ஒண்ணுலயே அனுபவிக்கணும். நீ தப்பு பண்ணாம தப்பிக்கிற விஷயம் ஒண்ணு வருது இல்ல, அதுக்குள்ள நீ எங்க முழுசா போவாத இருந்தன்னு ஒரு கொட்டு கொட்டுவான். அது ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள நீங்க எல்லாம் வந்து இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா வரலனாலும் வர வைப்பான். அதுக்காக பயப்படாதீங்க. அது கொட்டுற இடம். ஏன்னா உங்க மனநிலையை முழுமையாக்குறது. இதெல்லாம் இந்த மனநிலையை முழுமையாக்குறதுன்னா சும்மா இல்ல. சரி, இந்த இடத்துல கடவுள்ங்கிற வேலை செய்யறது எப்படி தெரியும்னா, உங்க மனமும் நீங்க அனுபவிச்ச பொருள் இருக்கிற அந்த அருள்ங்கிறதான் இதெல்லாம் முடிவு பண்ணும். என்ன புரிஞ்சுது இல்ல? நான் இவ்வளவு உதாரணம் சொன்னேன்ல, அருள்னா என்னன்றது நீங்க ரொம்ப மைன்யூட்டா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, என் மனசாட்சி ரீதியா நான் இதுக்கு உடன்படல அப்படின்னு அவ பேருனா இந்த கௌதமன் கொண்டாட்டி இந்திரன் போனான்ல அகலியை, அங்க அந்த பிரச்சனை வருது இல்ல, நீ வந்து அதுக்குள்ள வந்துட்ட அதனால கல்லா போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை நம்ம டிஸ்கஸ் பண்றோம்ல. இப்ப இதுக்குள்ள நீங்க என்ன வரீங்க? அந்த மாதிரி ஒரு மன விகாரத்தினுடைய மென்மைத்தன்மையோட முடிவெடுக்கணும், அல்லது அதுல உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். இது கடவுளோட வேலை. இதுக்குள்ள போனீங்கன்னா, இது கடவுள் தெரிஞ்சுக்கிறான்றது மட்டும் இல்ல, ஒவ்வொன்றுத்துக்குள்ள இருக்கிற அந்த பொருள் தன்மையோட இருக்கிற கடவுள் தான் அதை முடிவு பண்ணுவோம். இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, சுந்தரரோட அறிவை வந்து உறந்த அறிவுன்னு சிவபிரகாசம் சொல்றார். கடவுளோட அறிவை தெரிந்த அறிவுங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க டிராயர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டிராயர் ஒன்று இருக்கும்ல, டேபிள் டிராயர், அது இழுக்கும் போது சிக்கிக்கும். பலருக்கும் அது சிக்கிக்கும். நம்ம கார்பெண்டருங்கெல்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அல்லது மரம் தப்பா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சிக்கிக்கிற இடம் தெரிஞ்சு அதை சிக்காம இழுக்கிறதுன்னு ஒரு முறை யாருக்கு தெரியும்? தொடர்ந்து இழுக்கிறவனுக்கு தான் தெரியும். இல்லைன்னா உடச்சிட்டு போயினே இருப்பான். தொடர்ந்து இழுக்கிற இதுக்கு பேர் தான் உறந்த அறிவு. உறந்த அறிவுனா, நீங்க யாராவது டம்மு டிம்முன்னு இழுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அது எங்க சிக்குதுன்னு தெரியும் சார். சிக்கிறத
சர்புருன்னு இழுக்கும்போது சிக்கும், கோபத்தில் இழுக்கும்போது அதை டம்மு டிம்முன்னு இழுப்பீங்க. கொஞ்சம் மனநிலை தெளிவாக இருந்தால் அதை நிதானமாக அது தேய்க்காத இழுப்பீங்களா, இழுக்க ட்ரை பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? மனநிலையும் பிரச்சனை, பொருளும் பிரச்சனை. இந்த ரெண்டுத்தையும் கனெக்ஷன் எப்படி தெரியும்? இது ரொம்ப சின்ன உதாரணம், ஆனால் இதுக்குள்ள மிகப்பெரிய உங்கள் மனநிலையும் இருக்குது, பொருள் நிலையும் இருக்கும். இந்த விஷயத்தை உணர்ந்தீங்கன்னா கடவுள் நீங்களும் பொருள் அனுபவத்தையும் முடிவெடுக்கிறதுக்கு அவன் எடுக்கிற அந்த அந்த அவன் இருக்கிற தன்மைக்கு பேர் அருள். இது கடைசி வரைக்கும் நீங்க அவனை சாப்பிட்ற வரைக்கும் இது இருக்குது. யார? இப்ப கடவுளை நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? கடவுளை சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவீங்க? பட்டாணி எப்படி சாப்பிடுவீங்க தெரியுமா? பட்டாணி எப்படி சாப்பிடுவீங்க? என்னது வாயில போட்டு தான் மென்று சாப்பிடும். அத்தை பட்டாணி எப்படி சாப்பிடுங்க? அது வேற ஒரு கேள்வியா கேட்டுங்க. எப்படி சாப்பிடுங்க? சும்மா சொல்லுங்க. அதெல்லாம் சிம்பிளான மேட்டர் சொல்ல மாட்டா இருப்பாரு. பெரிய பிரச்சனையில போய் தோலை உரிச்சிட்டு கடிப்பாராம் அவரு. என்ன அது என்னமோ பெரிய இந்த வாழைப்பழ தோல் மாதிரி தோலை உரிக்கிறாரு அவரு. என்ன தோலை கழட்டுருக்கீங்களா? அதை பிதுக்கினீங்கன்னா வந்துடும். சரி பிதுக்கி போடுங்க. பட்டாணி அடுத்தவங்களுக்கு சத்தம் வராமல் உங்களால் சாப்பிட முடியுமா? சரிங்களா சார், அடுத்தவங்களுக்கு சத்தம் வராது சாப்பிட்ணும்னா அது நல்ல பொரிஞ்ச பட்டாணியாக இருக்கும். பொரிஞ்ச பட்டாணியாக இருந்தால் தானே அடுத்தவங்களுக்கு சத்தம் வராது சாப்பிட முடியும். அதை சொல்லலையே நீங்கள். அப்போ பட்டாணியும் பொரிய வைக்கணும், சத்தம் வராமையும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். இது ரெண்டும் சேரும். சரி, பொரிய வைக்காத பட்டாணியும் சத்தம் வராது உங்களால் சாப்பிட முடியுமா? முடியுமா? முடியாதா? என்னால் முடியும். நான் போட்டு முழுங்கிடுவேன். அப்படியா? ஊற வச்சு சாப்பிடணும். அதுக்கு நாள் கணக்காக ஆகும்ல. அப்ப நாள் கணக்காக ஆகுது இல்ல. இதுதான் மெத்தடாலஜி. யாருக்கு எதை அனுபவிக்கிறதுங்கிறத அந்த ஞானத்துக்கு வர்ற வரைக்கும் கடவுளை அதை கொடுத்துட்டே இருப்பான். நீங்க அது ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நமக்கு சத்தம் வராத நீ சாப்பிடணும், உனக்கு பொரியாத பட்டாணியை கொடுக்கறது வினை. நீங்க வளர வளரதான் பொரிஞ்ச பட்டாணியை கொடுப்பான். வளரன்னா கட்டாமுடான்னு பொரியாத பட்டாணி தான் கொடுப்பான். இந்த மாதிரி இந்த பெண் ஆண் வச்சு ஏன் கடவுள் வெள்ளானாங்கிறது அருள்ங்கிறதுக்குள்ள நீங்க எவ்வளோ மனநிலையில திருட்டுத்தனம் பண்றீங்க, நல்லவனா இருக்கிறீங்க, எல்லாம் அங்கதான் தெரியும். மற்ற பொன்னாசையில தெரியாது, வெங்காய ஆசையில தெரியாது, வெள்ளைப்பூண்டு ஆசையில தெரியாது. இந்த இதுல தான் கடைசியா நிறுத்துவான். அதனாலதான் அவன் இந்த நீங்க என்ன டார்வின் தியரி, வெங்காய தியரி, வெள்ளைப்பூண்டு தியரி இருந்தாலும் இந்த ஆண் பெண் கொள்கையில கடவுள் அது என்னதான் நீங்க 1000 பேசினாலும் அந்த விஷயங்கிறது உங்களுக்கு கொண்டாந்து அப்பதான் கடவுள். அதனாலதான் மெய்கண்டார் என்ன பண்ணாரு? அவன் அவள் அதுன்னு தத்துவத்தை ஆரம்பிச்சார். உலகத்துல எவனும் கடவுளா உலகமான் தான் ஆரம்பிச்சான், ஆன்மாவான். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மெய்கண்டார் மட்டும்தான் தத்துவத்தையே அவன் அவள் அது எனும் அவை மூவினை மெயின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்த மாதிரி என்பனார் புலவருங்கிறதுல உலகத்தை பார்க்கிற மெத்தடாலஜி மட்டும் இல்லை, அவன் அவள் நீ ஏன் சொன்னார்னா இந்த ரெண்டுல இருந்து தாண்டா விதி நமக்கு கடவுளுங்கிறதே தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அதுவும் அதுக்கு அனுபவமா எழுதணும் நாம. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க அந்த ஆசையிலிருந்து வெளியே வந்தாலும் உங்க மனநிலை ரீதியா எது வரைக்கும் உங்களை அது அரிச்சிக்கிறதுன்னு யாருக்கு தெரியும்? உப்பங்காத்துல இருக்கிற உத்தரகோச மங்கை கோயில் மாதிரி அரிசின்னு இருக்குதா, மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற மல்லைநாதர் கோயில் மாதிரி அரிசின்னு இருக்குதா உங்களுக்கு தான் தெரியும். அரிப்பு, நம்ம மனநிலை அரிப்பு ஒன்று இருக்குது இல்ல, உப்பங்காற்று அரிப்பா இல்லை தென்றல் காற்று அரிப்பான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த விஷயம் எல்லாத்தையும் உங்க நுட்பமா, அதாவது நான் சொன்ன பாருங்க, ரெண்டு பொருளுக்கும் உள்ள உறவுல இருக்கிற நுட்பத்தன்மையை வச்சு முடிவெடுத்து நம்மை வாழ வச்சு அவன் அனுபவத்தை கொடுக்கிற வரைக்கும் தயார் பண்றதுனாலதான் அருள்ங்கிறத எங்கேயும் விடல. இது பொருள் சம்பந்தப்பட்ட இறைவன் என்பதனாலதான் திருக்குறள் தொடங்கி வள்ளலால் வரைக்கும் அருள் என்ற வார்த்தையில வேறுபாடு இல்லாத ஒரு விளக்கம் அனுபவம் தமிழ் மொழியில இருக்குதுங்கிறதுனாலையும் தமிழுக்கு செம்மொழின்னு பேரு. மற்ற மொழியில ஒரு சொல்லு நீங்க அப்ப அந்த பொருள் இப்ப இந்த பொருள்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல ஒரு சொல் அந்த அனுபவம் கடவுள் நிலை மாறாத விளக்கத்திற்கு வரணும். இதுல நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு எதையாவது குழப்பத்தை வேலை பண்ணாம தெளிவா யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நீங்க அனுபவிக்க தயாரா இருந்தா கடவுள் அருள் உங்களுக்கும் வேலை செய்கிறது என்று பொருள் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.